மதுரை ஜெயில் காளியம்மன் கோயிலில் கார்த்திகை அமாவாசை சிறப்பு பூஜை, பக்தர்களுக்கு அன்னதானம். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜெயில் காளியம்மன் கோயிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. அதிகாலை முதலே பக்தர்கள் திரளாக வந்து அம்மன் தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். பூசாரிகளால் அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கோவில் முழுவதும் பஜனை, தீப ஒளி ஆகியவை ஆன்மீக சூழலை இன்னும் மேம்படுத்தின. பூஜைகள் முடிந்த பின்னர் பக்தர்களுக்காக அன்னதான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டன. வியாபாரிகள் குமார், ராஜா, ஜெயக்குமார், பூசாரி சக்திவேல் மற்றும் அசோக்குமார் ஆகியோர் சார்பில் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு சேவையின் பயனை பெற்றனர். கார்த்திகை அமாவாசை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஆன்மீக விழா பக்தர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி. இங்க பழைய கோயில் ஒரு 600 வருஷம் பழைய கோயில் ஜெயில் காலின்னு சொல்லுவார். ஜெயிலுக்கு உள்ளே ஒரு கோயில் இருந்துச்சு, ஜெயில் காலி. இன்னைக்கு அமாவாசை நம்ம ராஜான்னு சாமி கும்பிட்டு இருக்கு, அன்னதானம் போடுறாரா. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த கோயிலோட இந்த இடம் எதுக்கு கொடுத்துட்டு கட்டினா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.